அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய மைத்ரேய முகூர்த்தம். இன்றைய தினம் அதாவது இந்த மாதம் பார்த்திங்கன்னா 3 மைத்ரேய முகூர்த்தம் வந்தது. மாதம் முதல்லையே ஒரு மைத்ரேய முகூர்த்தம் வந்தது. அதற்கு நாம் வீடியோ போட்டிருந்தோம். எல்லாம் கலந்து ஒரு வீடியோ போடுவோம், அது போட முடியல. அதனால் முதல் மைத்ரேய முகூர்த்தம் 3ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன், அந்த நாள் வீடியோ போட்டோம். அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் 14ஆம் தேதி வந்தது, அதற்கு போடலை. நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது, அதனால் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் 2 மணி வரை திரிபுஷ்கர யோகமும் இருக்குது. அதற்கு உண்டான தனிப்பதிவு கொடுத்துருக்குறேன். அதில் நேரம் அதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. 2 மணி வரை திரிபுஷ்கர யோகம் இன்றைய தினம் இருக்குது. அதனால் விலை உயர்ந்த பொருட்களை நாம் இந்த நேரத்தில் வாங்கினோம் அப்படின்னா அது நமக்கு மறுபடியும் சேர ஆரம்பிக்கும். இது போக இன்றைய தினம் சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க, சூரிய சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய தினம் சூரிய பகவான் ஆராதனை செய்யும்போது அனைத்து விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு புராணங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன, சூரிய ஆராதனை நாங்கள் எப்படி பண்ணுறது? நாங்கள் வீடியோ 2 மணிக்கு பார்த்தோம், 3 மணிக்கு பார்த்தோம், இரவு 8 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்பவர்களும் உண்டு. அந்த நேரத்தில் மனசில் சூரிய பகவானை ஸ்மரண பண்ணி ஒரு நமஸ்காரம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே பண்ணிக்கோங்க. அதுவே நமக்கு ஓரளவுக்கு புண்ணியத்தை பெற்று தரும். சூரிய பகவான் ஐஸ்வர்ய காரகன், இதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பணவரவு அதிகரிக்க சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய பரிகாரமும் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் புராணங்களில் பரிகார சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. எதுவுமே மிகைப்படுத்தியோ குறைப்படுத்தியோ நான் சொல்வது கிடையாது. அதில் எப்படி உள்ளதோ அதை அப்படியே உங்ககிட்ட நான் டெலிவர் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து செய்கிறீங்க, நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் முடிந்தவரை பிரயத்தனம் செய்து பாருங்கள். இன்றைய பதிவு என்ன அப்படின்னா, நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்தம். மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எல்லாம் உங்களுக்கும் தெரியும். இருந்த போதிலும் நேரத்தை ஒரு முறை சொல்லணும் அப்படின்றதுக்காக, ரிமைண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு. புதுசாக பார்ப்பவர்களாக இருந்தால் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த நபர்கிட்ட அதாவது சொல்லுகின்ற நேரத்தில் கொண்டு போயிட்டு நீங்கள் நேரடியாகவே பணத்தை கொடுங்க. அதாவது பணம் இருந்தால் அந்த கடனில் ஒரு பகுதி அல்லது கடன் முழுவதும் நீங்கள் கொடுக்கலாம், அல்லது கடனில் ஒரு பகுதி கொடுத்துட்டு நீங்கள் வரலாம். அந்த மாதிரி கொடுக்க முடியல, அதற்கு பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 101 ரூபாய் அந்த நபர் பெயரில் ஒரு கவரில் அந்த நபர் பெயர் எழுதி எவ்வளவு பணம் அவருக்கு நாம் தரணும், எந்த டேட்டில் வாங்கினோம், இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் எழுதுங்க. இதெல்லாம் மனசுக்கு நாம் மூளைக்கு சொல்லுகின்ற ஒரு செயல். அது ஞாபகம் வச்சு அதை எப்படி அடைக்கணும் அப்படின்றத அது நமக்கு சொல்லும். இயற்கை இடத்தில் சேர்க்கும். இயற்கை நமக்கு இந்த முகூர்த்த பிரபாவத்தின் காரணமாக அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நல்லபடியாக நடக்கும். அதனால் ஒரு 101 ரூபாய் எடுத்து வச்சு சுவாமிக்கிட்ட வேண்டி நீங்கள் இந்த முகூர்த்தத்தை செய்யுங்க. நிச்சயமாக இந்த முகூர்த்தம் நல்ல பலனை தரும். நீங்கள் ஆல்ரெடி பழசாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கவரில் எடுத்து வச்சுருப்பீங்க, அதிலேயே கொஞ்சம் பணத்தை போட்டு பச்சை கற்பூரமும் போடுங்க. புதுசாக செய்பவர்களும் பச்சை கற்பூரம் போடுங்க. பண ஆகர்ஷணத்தை இந்த பச்சை கற்பூரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நாங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். நகைக்கடனுக்கு கட்டலாமான்னா கட்டலாம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பேங்க் இருக்காது, அதனால் நீங்கள் திங்கக்கிழமை கட்ட போகிறீங்க அப்படின்னா நாளைய தினம் அந்த பணத்தை எடுத்து வச்சுடுங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் இந்த நேரத்தில் பண்ணலாம். வெளிநாட்டில் இருப்பவர்கள் இப்போ சொல்லுகின்ற நேரத்தை உங்கள் நாட்டு நேரத்திற்கு அப்படியே நீங்கள் பார்த்து செய்யுங்க. மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு நேரம் இருக்கும். அதை மாற்றினோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க நிறைய பேர். அதனால் அப்படியே செய்யுங்க, எந்த தவறும் இதில் வராது. அதனால் அப்படியே செய்யுங்க. ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இருந்தவங்க தான், அதனால் இந்திய நேரப்படி உங்கள் நாட்டு நேரத்துக்கு நீங்கள் செய்யுங்க. இல்லைங்க நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது, கன்வெர்ட் பண்ணாமல் பண்ணினாலும் தப்பு கிடையாது. அது எப்படிங்க
கன்வெர்ட் பண்ணாலும் தப்பில்லைன்றீங்க, கன்வெர்ட் பண்ணலை அப்படின்னாலும் தப்பில்லைன்றீங்க. அப்படின்னா இதில் குழப்பங்கள் ஏற்படுது. கன்வெர்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தை பண்ணுறீங்க. அது அந்த நேரமே மாறி போயிடுது. சிலர் நாங்கள் மிட் நைட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிற நேரம், இந்தியா நேர பிரகாரம் அப்படிலாம் சொல்கிறீங்க. அதனால் இந்த நேரத்தை உங்கள் நாட்டு நேரத்துக்கு நீங்கள் அப்படியே செய்யுங்க. அப்படி இல்லைங்க நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். எந்த நேரத்தில் செய்தாலும் எந்த தவறும் கிடையாது. அதனால் நாளைய தினம் எந்த நேரம் அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். நாளைய தினம் காலை 11:52 இருந்து 2:10 வரை இந்த நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் செய்யுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.